அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கும் போதுதான் அது எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றத்தையும் கண்ணியத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதர்களை நேர்வழிப்படுத்தவும் அவர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தாலா நபிமார்களை சமுதாயத்தை வழிநடத்துகின்றவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த தூதர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் இந்த உலகத்திலே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற கட்டளைகளையும் அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான். திருமறை குர்ஆன் நெடுகளையும் நாங்க பார்க்கலாம். அல்லாஹு தாலா நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்பதை பல நூற்றுக்கணக்கான வசனங்களிலே அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கட்டளையிடுவதை நாம் காண முடியும். அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதீஉல்லாஹ வர் ரசூல், நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்து நடந்தீர்கள் என்றால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், காஃபிர்களை இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை நல்லா ஊண்டி கவனிச்சு பாருங்க. அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தால், அந்த கட்டுப்படுதல் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் அது குஃப்ரியத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காஃபிர்களுடைய தன்மைதான் அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் கட்டுப்படாமல் நடப்பது. அல்லாஹுடைய தூதருடைய சொற்களுக்கு மதிப்பளிக்காமல் கட்டுப்படாமல் நடப்பது காஃபிர்களுடைய தன்மை என்பதை அல்லாஹ் சொல்லி, இப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கட்டுப்பாடு தேவையில்லைன்னு யாரு நினைக்கிறானோ அவன் குஃப்ரியத்துக்கு போயிடுவான். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா, ஆமன்னா சல்லம்னா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பவர்கள் தான் மூமீன்கள். இந்த செய்தியை அல்லாஹ் 3வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். 3வது அத்தியாயம் 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதீஉல்லாஹ வர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாஹ்வோட ரஹ்மத் எங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி கிடைச்சும்? அல்லாஹ் வானத்தை பொழந்து அப்படி கொட்டி விட்டுருவானா? அப்படி தரமாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதை பெறுவதற்குரிய வழி இந்த அல்லாஹ்வுடைய சொல்லை நீங்கள் மதித்து நடப்பதும், அந்த சொற்களை இந்த உலகத்திலே சொல்லி வழிநடத்த வந்த தூதருக்கு அவருடைய சொற்களை மதித்து கட்டுப்பட்டு நடப்பதும் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் ஆளாகுவதற்கான அடிப்படை என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கட்டுப்பட மறுக்கிறவங்களுக்கு ரஹ்மத்து கிடைச்சாது என்பதையும் இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். 4வது அத்தியாயம் 13வது வசனத்துல, தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ் இந்த வராசத்துடைய செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு வந்து, ஒருவர் மௌத்தாயிட்டாருன்னா அவருடைய வாரிசுகளாக இருக்கிறவங்களுக்கு எப்படி என்னென்ன பங்குகளை நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் பேசிட்டு வந்து சொல்லுகிறான். தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகளெல்லாம் அல்லாஹுடைய வரம்புகள். வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, இந்த வரம்புகளை யார் எடுத்து கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அப்படின்னா அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, யுதுஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவனபதிகளிலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். வதாலிக்கல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரசூல் சொன்னதா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் என்று யார் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ, ஏற்று நடக்கிறார்களோ, அவர்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது, அவர்களுக்கு சுவனபதிகள் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிட்டு, இதுக்கு மாற்றம் செஞ்சீங்கன்னு வைங்க,
இதெல்லாம் என்னையால நீ ஒன்று கொண்டு கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு போனான்னு வைங்களேன். அத அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட மறுத்து வமை யாசில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறி நடக்கிறார்களோ யுத்ஹில்ஹு நாரா, அவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிக்கச் செய்வான். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். வலஹும் அதாபும் முஹீன், இழிவு தருகிற வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுத்துட்டு வாழ்ந்தா உனக்கு கேவலமும் இழிவும் தான் இருக்குது, கண்ணியம் இல்லை. கண்ணியம் பெற வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்டுப்பட்டு நட என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி மாறு செய்து இந்த உலகத்துல வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் கண்ணியத்தை இழந்து இழிவுபடுத்தப்பட்டு நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.